பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. அசுரகுலத்துல பிறந்தாலும் சிறந்த ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தான். அவனுக்கு இந்திரலோகத்தை ஆளணும்ன்ற ஆசை அதிகமா வந்துருச்சு. தன்னுடைய குரு சுக்ராச்சாரியாரின் ஆலோசனைப்படி நர்மதை நதிக்கரையில அசுமேத யாகம் நடத்தினான். மகாபலி சக்கரவர்த்தியை எதிர்க்க முடியாத தேவர்கள் திருமால் கிட்ட சரணடைஞ்சாங்க. திருமால் வாமன அவதாரம் எடுத்துட்டு வந்து 3 அடி மண் வேண்டும்னு கேட்டாரு. நீரை வார்த்து 3 அடி நிலம் தானம் தருவதாக மகாபலி உறுதி கூறினான். வாமனனாக குறுகிய வடிவத்தில் இருந்த நாராயணன் விஸ்வரூபம் எடுத்தாரு. முதலடிய நிலத்துல அளந்தாரு. 2வது அடியினால ஆகாயத்தை அளந்தாரு. 3வது அடிக்கு நிலம் எங்கேன்னு கேட்டப்போ தன்னுடைய கர்வமும் ஆசைகளும் அடங்கி போனான் மகாபலி. அவன் தரையில உட்கார்ந்து தலையை குனிஞ்சு வணங்கினான். மகாபலியின் தலை மீது தன்னோட திருப்பாதத்தை வச்சு அவனை பாதாள லோகத்துக்கு கொண்டு சென்றாரு. சகல சௌகரியங்களோடு சக்கரவர்த்தியாக வாழ்ந்தான். ஆவணி மாதத்தில் பாதாள லோகத்திலிருந்து தன் நாட்டு மக்களை காண மேலே வருவதாக ஐதீகம். இதுவே ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது.